பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 3 மணி ஆகும்போது, 9ஆம் மணின்னா நம்மளோட நேரத்தில் 3ஆம் மணி, 3 மணி, நடுப்பகல் 3 மணி, அந்த டைமில் அவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்கள், உலக மக்களின் எல்லாருடைய பாவங்களையும் அவர் தனக்குள் ஏற்றுக்கொண்டு அவர் அப்படியே ஜீவபடியாக அவர் மரணத்தோட விளிம்பில் இருக்கிறார். அவர் சரீரத்தில் எல்லா இரத்தமும் அப்படியே ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. அவருடைய சரீரம் முழுவதும் நிலத்தை உழுவப்பட்டது போல உழப்பட்டது. வேதனின் உச்சம் வரைக்கும் அவர் 100% தேவனாக இருக்கிறார், 100% மனிதனாகவும் இருக்கிறார். அப்போ மனிதனாக இருக்கிற அவருக்கு எல்லாம் வலி வேதனைகள் எல்லாமே உண்டு. அந்த 3 ஆணிகளாலே அவர் பல மணி நேரம் அந்த சிலுவையிலே தொங்கி கொண்டிருக்கும்போது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்கும். அவர் அந்த வேதனை பொறுக்க முடியாமல் தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லி. பிதாவும் அவரும் ஒன்றாக தான் இருக்கார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஒரு நேரம் மட்டும் அவர் உலக மக்களின் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டிருக்கிறார். அப்போ பாவம் அது பிதாவினரை பார்க்க விடாமல் ஒரு தடைக்கல்லாக, ஒரு தடுப்பு சுவராக இருக்கிறது. அது அந்த ஒரு பிரிவினை, பிதாவும் அவரும் எப்பயும் ஒன்றாக இருக்கிறவர், அந்த டைம் மட்டும் பிரிவினை, அவர் அந்த பிரிவினை தாங்க முடியாமல் தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவர் மிகுந்த உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இவ்வேளையிலும் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசுவது என்னவென்றால், பாவம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் தடுப்பு சுவராய் பிரிவினை உண்டாக்குகிறது பாவம். அப்படி தேவனுக்கே இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சுமந்ததினாலே பிதாக்கிட்டிருந்து மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரிவினை உண்டாக்குற சூழ்நிலை காணப்பட்டதுனால தான் அதை தாங்க முடியாமல், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவ்வேளையில் நாமும் கூட பாவம் செய்தோம் என்றால் ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்க முடியாது. பாவம் செய்கிறவன் உலகத்தின் அதிபதியாக பிசாசோட காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போகிறான். நாம் தேவ பிள்ளைகள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி நாம் சுத்திகரித்து கொண்டிருக்க வேண்டும். அனுதினமும் நம்மளுடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அனுதினமும் இரட்சிப்புக்குள்ளே நாம் வர வேண்டும். நாம் ஒவ்வொரு முறையும் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்மளை நாமே தாழ்த்துவோமா? நாம் எந்த விதத்திலும் நாம் நல்லவர்கள் கிடையாது. தேவனே சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதா ஒருவரை தவிர வேறு யாரும் நல்லவர் இல்லைன்னு சொல்லி. என்னையே நல்லவங்கன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவரை அப்படி சொல்கிறார் என்றால் நம்மளாம் ஏமாத்திரம்.
நாம் நம்மளை நாமே தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, அனுதினமும் அவருடைய இரட்சிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ நிறைவேற வேண்டும். நாம் அதற்காக எப்பொழுதுமே இந்த ஜெபம் செய்து ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருடத்தின் 2வது மாதம், பிப்ரவரி மாதத்தின் 15ஆம் தேதியை காண கிருபை செய்திரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த மாதத்தில் அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே, துவக்கத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க முடியாத கிருபை தந்திரேன். நன்றி அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினால் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவக்கரைகள் மீறுதல்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திங்கிறீங்கப்பா. ஆண்டவரே, தேவனுக்கும் எங்களுக்கும் பிரிவினை ஆண்டவரை உண்டாக்குகிறது. இந்த பாவம் பிரிவினை உண்டாக்குகிறதே ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே, அனுதினமும் எங்களோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. எங்களே முழுவதுமாக தாழ்த்துக்கிற இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரையும் மாற்றுங்கப்பா. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களே தாழ்த்துக்கணும், ஒப்பு கொடுக்குறோம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சி எளிமை பிரகாசிக்க ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.